Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல numerical methods TNEB AE ல வந்து theory and formula based question கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. அது போகிறதுக்கு முன்னாடி numerical methodsோட syllabus பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன் நாலு டாபிக் தான் அதில் இருக்குது. சொல்யூஷன் ஆஃப் linear system by direct and iterative methods, interpolation and approximation, numerical differentiation and integration, solving ordinary differential equations. இப்போது என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அது ஃபார்முலா ரிலேட்டடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டினியூவாக பாருங்கள். தியரி அண்டு ஃபார்முலா பேஸ்டு கொஷின். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெபிசாய்டல் ரூல், சிம்சன்ஸ் 1/3 ரூல், சிம்சன்ஸ் 3/8 ரூல். இதுக்கு வந்து அதர் நேம் என்ன அப்படின்னா ட்ரெபிசாய்டல் ரூல் இஸ் அ 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். சிம்சன்ஸ் 1/3 வந்து 3 பாயிண்ட் ஃபார்முலா. சிம்சன்ஸ் 3/8 ரூல் இஸ் அ 4 பாயிண்ட் ஃபார்முலா. இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட அக்யூரசி எப்படி இருக்கும், கர்வ் எப்படி இருக்கும், டிகிரி எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ட்ரெபிசாய்டலோட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியர், இதோட டிகிரி 1. சிம்சன்ஸ் 1/3 வந்து டிகிரி 2, கர்வ் பேரபோலா ஆர் குவாட்ரிக். சிம்சன்ஸ் 3/8 ரூலோட டிகிரி 3, கியூபிக் பாலினாமியல். டிகிரி 1, 2, 3 அதை வச்சு நம்ம கர்வ் வந்து டேரெக்டாக சொல்லுவோம். டிகிரி 1 ஆர்டர் 1னா லீனியர், 2னா குவாட்ரிக், 3னா கியூபிக் பேரபோலா. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். இது பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சிம்சன்ஸ் 1/3 ரூலை வந்து க்ளோஸ்டு ஃபார்முலான்னு சொல்லுவோம். இது அதர் நேமு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸ் ஆஃப் எரர். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டானது. இதுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் இந்த டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எத்தனை 1, 2, 3, 4, 5, 6, அது இல்லாமல் 7. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். 7 கொஸ்டின் நீங்கள் இந்த டேபிளை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதுலேருந்து ஏதாவது கேட்டால் 7 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதாவது ஆர்டர்ஸ் ஆஃப் எரரை வந்து ஹச் பவரில் நம்ம டினோட் பண்ணுவோம். இது வந்து 2, ஆர்டர் 2, இது ஆர்டர் 3, இது ஆர்டர் 4, ஆர்டர் 5. ஹச் பவர் 2 அப்படின்னா என்ன வரும், ட்ரெபிசாய்டல், ஆயிலர்ஸ் மெத்தட் ரெண்டுமே வரும். ஹச் பவர் 3ல வந்து மாடிஃபைடு ஆயிலர். ஹச் பவர் 4ல வந்து சிம்சன்ஸ் 1/3. ஹச் பவர் 5ல சிம்சன்ஸ் 3/8, மில்னஸ் கரெக்டர் ஆர் ப்ரிடிக்டர் மெத்தடு. இப்போ வந்து த ஆர்டர் ஆஃப் எரர்ஸ் ஃபார் ட்ரெபிசாய்டல் லிஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஹச் பவர் 2. இது போல் தான் இது எல்லாமே. அடுத்து வந்து ஆர்டர் ஆஃப் எரர் இன் ரங்கன் கூட்டா மெத்தடை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். ஆர்டர் ஆஃப் எரர் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் +1. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து எரர் இன் ஆர்கே மெத்தட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டருக்கு 1, அந்த ஆர்டர் என்ன ஆர்டர் கேட்டிருக்க, ஆர்டர் 1 + 1 1 + 1 2. அப்போ எரர் ஆஃப் ஆர்கே மெத்தட் என்ன ஃபஸ்ட் ஆர்டருக்கு அப்படின்னா 2. எரர் இன் ஆர்கே மெத்தட் ஆஃப் ஃபோர்த் ஆர்டர் அப்படின்னா 4 + 1. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 5. இதில் ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 7 விதமான கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு. 6 வந்து இதுலேயே இருக்குது. 7th ஒன் என்னென்னா இது வச்சு தான். இப்போ வந்து எரர் இன் ஆர்கே மெத்தட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். 1 + 1 போட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி எழுதிடுவோம். இதுவே எரர் இன் ஆர்கே மெத்தட் இஸ் 2 இஸ் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சரையே கொடுத்து அது எதுக்கு சிமிலர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இந்த 2 வந்து எதுக்கு சிமிலர், ட்ரெபிசாய்டல் அண்ட் ஆயிலர் மெத்தட். இது ரெண்டில் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து நமக்கு போத்தும் கொடுத்து நம்மளை வந்து கேட்கலாம். இப்போ எரர் இன் ஆர்கே மெத்தட் ஆஃப் 5 இஸ் சிமிலர் டு டேஸ் அப்படின்னா 5 வந்து இதோட தானே. சிம்சன்ஸ் 3/8, மில்னஸ் கரெக்டர் அண்ட் ப்ரிடிக்டர் மெத்தட் இந்த இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு இதை வச்சும் நம்ம வந்து இதை வந்து ட்விஸ்டடாக கேட்கணும் அப்படின்னா இப்படி கூட கேட்கலாம். ஸோ வந்து இது வந்து சிம்பிளானது. இது ஃபஸ்ட்லேருந்து பார்த்தது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. என்னோட சேனலில் தான் இப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டன் இது பண்ணுங்கள். உங்கள் கமெண்டில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இல்லை என்ன இந்த சேனல் மூலிமா நீங்கள் டாபிக்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சஜஷன் பொறுத்து நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெபிசாய்டல் ரூல்னால் அதோட இன்னொரு நேம் பார்த்தோம். அதாவது 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட், க்ளோஸ்டு லூ ஃபார்முலான்னு சிம்சன்ஸ் 1/3 சொல்லுவோம். அதோட கர்வ் என்ன, அதோட டிகிரி என்ன, ஆர்டர்ஸ் ஆஃப் எரர் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த 3த்துக்கும்
எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரபிசாய்டல் ரூல். நீங்கள் இந்த ஆர்டர்லேயே பார்த்துக்கோங்க. ட்ரபிசாய்டல் ரூல், சிம்சன்ஸ் 1/3, சிம்சன்ஸ் 3/8. இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார்முலா பார்த்து நீங்கள் இது பண்ண வேணாம். இது சிம்பிளான ஃபார்முலா. எப்படினாலும் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்து இது நீங்கள் என்னங்க கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு நமக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதாவது இன்டெக்ரல் x0 to x0 plus nh y of x dx is equal to 1/2 into h. hனா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி, h பவரில் வந்ததுன்னா ஆர்டர் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே hங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு y0 plus yn plus 2 into remaining values. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளமில் இப்படி கிவன் வந்து y0, y1, y2 எக்ஸெட்ரா to y power 8, y8 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ ட்ரபிசாய்டல் ரூல் வந்து இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/2 into ஹச்சோட வேல்யூ h into y0 plus yn. y0ங்கிறது இனிஷியல் வேல்யூ,ynங்கிறது ஃபைனல் வேல்யூ. அப்போ இங்கே என்னது கொடுத்துருக்கல கிவனில் y0ங்கிறது y0, ynங்கிறது என்னது y8 plus y1, y0 plus y8 plus 2 into remaining values. 2 into இந்த y0 y8 போக ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே எழுதுகிறோம். y1லேருந்து y7 வரைக்கும் 2 into y1 to y7 வரைக்கும் நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு சிம்சன்ஸ் 1/3 ரூல். இன்டெக்ரல் x0 to x0 plus nh y of x dx is equal to 1/3. அங்கே என்ன பார்த்தோம் 1/2, இங்கே 1/3. ஏன்னா சிம்சன்ஸ் 1/3 ரூல் தானே. ஸோ 1/3 into h into சேம் y0 plus yn ஃபர்ஸ்ட் வேல்யூ இனிஷியல் வேல்யூ ப்ளஸ் ஃபைனல் வேல்யூ ப்ளஸ் 2 into அங்கே ரிமைனிங் வேல்யூவோட முடிச்சிட்டோம் ட்ரபிசாய்டல். இங்கே என்னென்னா 2 into ஈவன் நம்பர்ஸ், அதாவது y0 ynங்கிறது இங்கே என்னது y8, y0 y8ம் போக ரிமைனிங் இருக்கிறதுல ஈவன் நம்பர்ஸ் என்ன அது எழுதிக்கிறோம். ப்ளஸ் 4 into ரிமைனிங் வேல்யூஸ். இது போக இதில் இருக்கிறத போக ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதை இங்கே எழுத போகிறோம். அதாவது 1/3 into h into y0 plus y8 ப்ளஸ் 2 into ரிமைனிங் வேல்யூ என்ன y2, அதாவது ஈவன் வேல்யூ y2, y4, y6 ப்ளஸ் 4 into இதில் இருக்கிறது போக ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே எழுதுகிறோம். y1, y3, y5, y7. ஸோ இது வந்து என்னென்னா இட் இஸ் அப்ளிகபிள் இஃப் த நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் இஸ் ஈவனாக இருந்தால் தான் அப்ளிகபிள். ஏன்னா நம்ம இங்கே ஈவன்னு தனியாக எடுத்து எழுதியிருக்கோம்ல. ஸோ இது எப்படி கேட்கலான்னா விச் ரூல் இஸ் அப்ளிகபிள் இஃப் த நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் இஸ் ஈவன். இல்லாட்டி சிம்சன்ஸ் 1/3 ரூல் த நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் வென் டேஸ் த நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் இது இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிம்சன்ஸ் 3/8 ரூல். இது ஈஸி தான். இப்போ இங்கே வந்து கிவன் வந்து நான் y9 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக. y0 y1 எக்ஸட்ரா to y9 வரைக்கும் இருக்குது. இப்போ இதே ஃபார்முலா எப்படி இருக்குன்னா இன்டெக்ரல் x0 plus nh y of x dx is equal to 3/8 into h into y0 plus yn initial value final value plus 2 into multiples of 3. multiples of 3 na enna y3 y6 y9 அது மாதிரி multiples of 3 plus 3 into remaining values. இப்போ இதை வந்து அப்ளை பண்ணலாமா? 3/8 into h y0 and yn initial value y0 final value yn இங்கே என்ன இருக்குது y9 எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 2 into multiples of 3 y3 y6 y9 வராது ஏன்னா நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ரெண்டு மட்டும்தான். ப்ளஸ் 3 into remaining values இதில் இருக்கிறது போக மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுத போகிறோம். y1 y2 y4 y5 y7 y8 அவ்வளோதான். இட் இஸ் அப்ளிகபிள் இஃப் த நம்பர் ஆஃப் இன்டர்வல் மஸ்ட் பி மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இது வந்து ஈவனுக்கு இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அவ்வளோதான்.
ஃபார்முலா பார்த்தாச்சு. அதுக்கு ரிலேட்டடான என்ன தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து ஹச்சுங்கிறது நம்ம இங்கே வந்து ஆர்டர்ஸ் ஆஃப் எரர் ஹச் பவரில் நம்ம அங்கே சொன்னோம் எரர். இங்கே ஹச்சுங்கிறது என்னென்னா இன்டர்வல். இது வந்து நம்ம இதில் வந்து செமஸ்டர்லலாம் இது பார்க்கும்போது ப்ராப்ளம்ஸில் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜரை இது பண்ண முடியும். இதுக்குன்னே ஸ்டெப் மார்க் கூட நமக்கு கொடுப்பாங்க. ஆன்சரை வந்து தப்பாக வந்துச்சுனாலும் இது ரிலேட்டடாக நம்ம கரெக்டாக போட்டோம்னா ஸ்டெப் மார்க்லாம் இருக்குது. பட் இது வந்து எம்சிக்யூ டைப் கொஸ்டின். ஸோ இது என்னங்கிறது நம்ம பார்க்கணும், என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹச் இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் a டிவைடட் பை n. ஹச்சுங்கிறது இன்டர்வல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் ஆர் சப் இன்டர்வல்ஸ், ஏங்கிறது பிங்கிறது அப்பர் லிமிட், ஏங்கிறது லோயர் லிமிட். இது வந்து இன்டர்வல் சப் இன்டர்வல்ஸா என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஹச்சோட ஃபார்ம்லாம் நீங்கள் செமஸ்டரில் படிச்சுதான் ரீகால் பண்ணிக்கோங்க. இது என்னங்கிறது நம்ம சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கலாம். இதில் எல்லாமே நம்ம என்னங்கிறது பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. டு சால்வ் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்குது. டு சால்வ் நான்-லீனியர் ஈக்குவேஷன் இது பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து லீனியர் ஈக்குவேஷனில் டைரக்ட் மெத்தட்ஸ், இன்டைரக்ட் மெத்தட்ஸ்னு 2ஆக பிரிச்சுருக்காங்க. டைரக்ட் மெத்தட் அப்படின்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜார்டன். இன்டைரக்டுக்கு வந்து அதர் நேம்ஸ் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டண்டான 1 மார்க். இதாவது இதோட அதர் நேம் என்னன்னு கூட கேட்கலாம். இது வந்து ஐட்ரேஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம், செல்ஃப் கரெக்டிங் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். இது இம்பார்ட்டனாக பார்த்துக்கோங்க. இது என்னென்னா காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல். இது வந்து இன்டைரக்ட் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் லீனியரில் நியூட்டன் ராப்சன், பைசெக்ஷன் மெத்தட், ரெகுலர் ஃபால்சி மெத்தட். ஸோ இது என்னங்கிறது நம்ம டீட்டெயில்டாக எடுத்து பார்க்க போகிறோம். காஸ் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா this is one type of elimination method. It reduces the given system of equation to one equivalent upper triangular system which can be solved by back substitution. Back substitution அப்படின்னாலே காஸ் எலிமினேஷன் மெத்தட். இதுவும் இம்பார்ட்டண்டான 1 மார்க் தான், நோட் பண்ணிக்கோங்க. காஸ் எலிமினேஷன் வந்து பேக் சப்ஸ்டியூட் மெத்தடு. காஸ் ஜார்டனுங்கிறது வித்தவுட் பேக் சப்ஸ்டியூட் மெத்தட். டீட்டெயிலில் பார்க்கலாம். This is an elimination method and it reduces to the given system of equation to one equivalent upper triangular system which can be solved by back substitute method. அதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ax is equal to b ஃபார்மேட்டில் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதாவது a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33, இங்கே b1, b2, b3. இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா a by b ax is equal to b ஃபார்மேட்டில் தானே இருக்குது. அதை நம்ம எப்படி கொண்டு வரோம்னா u டிவைடட் பை k. அதாவது யூங்கிறது என்னது, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். காஸ் எலிமினேஷன் வச்சு நம்ம இதை கொண்டு வரோம். இதுதான் பிரின்சிபல். இதை பாருங்கள். நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஜஸ்ட் இது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அப்பர் ட்ரையாங்குலரில் கொண்டு வரோம் சால்வ்டு பை பேக் சப்ஸ்டியூட் மெத்தட். அதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு காஸ் ஜார்டல் மெத்தட். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வித்தவுட் பேக் சப்ஸ்டியூட் ப்ராசஸ். இது வந்து என்னென்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் காஸ் எலிமினேஷன் மெத்தட். இதுலேருந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணி தான் காஸ் ஜார்டன் மெத்தட் வந்தது. இதில் கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ax is equal to b is reduced into a diagonal or unit matrix and solution is obtained directly without back substitute process. அதில் வந்து நம்ம upper triangular சொன்னோம். இதில் diagonal or unit matrix. இதை வச்சு 1 மார்க்கில் கூட நமக்கு தியரி பேஸில் கூட கேட்கலாம். இது வந்து பேக் சப்ஸ்டியூட்டு காஸ் எலிமினேஷன். காஸ் ஜார்டன்கிறது வித்தவுட் பேக் சப்ஸ்டியூட் மெத்தட். இதோட பிரின்சிபல் என்னன்னா a by x, அதாவது ax equal to b ஃபார்மேட்டை நம்ம எப்படி கொண்டு வரோம், டயகனல் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸாக கொண்டு வரோம் காஸ் ஜார்டன் மெத்தடில். அவ்வளோதான். நெக்ஸ்ட் காஸ் ஜக்கோபி அண்ட் காஸ் சீடல். அது என்னங்கிறது பார்க்கலாம். அது வந்து இன்டைரக்ட் ஐட்ரேட்டிவ் மெத்தட் ஆர் செல்ஃப் கரெக்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் வந்து டைரக்ட் மெத்தட். அவ்வளோதான். Gauss Jacobi and Gauss Seidel. Each equation possesses one large coefficient. Large coefficient is greater than the sum of the absolute values of the other two coefficient. அதாவது இது 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயுமே வந்து ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து மிச்சம் 2 இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை சம் பண்ணால் வர வேல்யூ விட அந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குமா. அதாவது பாருங்களேன், இப்போ வந்து a1 வந்து கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் b1 + c1. இது
ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலும் அதை விட A1 வந்து பெருசாக இருக்குமா. அதே போல் செகண்ட் ஈக்குவேஷனில் B2 greater than A2 plus C2, C3 greater than A3 plus B3. அது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A. கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இங்கே A1 பெருசு. இது ரெண்டையும் சம் பண்ணி வர வேல்யூ விட A1ஓட கோஎஃபிஷியன்ட் A1 வந்து பெருசு. நெக்ஸ்ட் B2 B3, இதில் வந்து B2 பெருசு, இதில் B3 பெருசு. அதாவது இது டைகனலாக இருக்குது. இது வந்து டைகனலில் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ இப்படி கண்டுபிடிக்கணும். அதாவது இதில் A1 பெருசா, ஸோ 1/A1. இது diagonal dominant D1 minus B1y minus C1z. next y க்கு வந்து B2 தானே பெருசு, 1/B2 D2 minus மிச்சம் இருக்கிறது A2x minus C2z. next zல C3 பெருசு, அப்போ 1/C3 diagonal D3 minus A3x minus B3y. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மறுபடியும் இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ டக்குன்னு நம்ம இது மட்டும் வெறும் இது மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே பார்க்கும்போது கன்ஃபியூஸாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் அண்ட் ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன் ஈக்குவேஷன் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் லார்ஜ் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தென் த சம் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஆல் த ரிமைனிங் கோஎஃபிஷியன்ட். மேலே பார்த்தா அதே இதுதான். இது வந்து ஃபார்முலா பேஸில் இதை வந்து இது பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்துக்கோங்க, இது கேட்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் AI greater than summation of j equal to 1 or j and j not equal to 1 to n modulus of aij. இங்கிறது 1 2 3 etc. to n. மேலே இருக்க அதே இதுதான். இதில் வந்து ஃபார்முலா ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்மில் நம்ம இதை வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இதில் வந்து காஸ் சீடல் மெத்தட் தான் வந்து ரஃப்லி 2 times that of காஸ் ஜாக்கோபி மெத்தட். அதாவது காஸ் சீடலுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட் மெத்தட், ரஃப்லி 2 times ஆஃப் காஸ் ஜாக்கோபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது ஒரு 1 மார்க் இது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைரக்ட் மெத்தடு, இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தாச்சு. அதாவது டு சால்வ் லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. நான் லீனியர் ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு 3 மெத்தட்ஸ் சொன்னேன்ல, நியூட்டன் மெத்தட்ஸ், பைசெக்ஷனல் மெத்தட், ரெகுலர் ஃபால்சி மெத்தட். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் மெத்தட், இதுக்கு வந்து அதர் நேம் என்னது, நியூட்டன்ஸ் ராப்சன்ஸ் மெத்தட், NR மெத்தட், மெத்தட் ஆஃப் டான்ஜென்ட். Newton's method to find a root of f of x is equal to 0, x of n plus 1 equal to x of xn minus f dash of xn divided by f of xn divided by f dash of xn, n is equal to 0 1 2 3. இது வந்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் அ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து ப்ராப்ளமாக சால்வ் பண்ணாலும் ஸ்டெப்ஸ் ரொம்ப வரும். 1 மார்க்குக்கு இது ரொம்ப நேரம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் TNEBயில் டைரெக்டாக ஃபார்முலா மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த ஃபார்முலா மட்டும். ஸோ வந்து இது இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி கூட வந்து ஃபார்முலா இந்த தியரி பேஸில் கூட டைரெக்டாக நமக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ், f of x f double dash of x less than modulus of square of f dash of x equal to modulus of g of x less than 1. இது வந்து கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தட். இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேட் அண்ட் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து இதுக்கு NR மெத்தடுக்கு வந்து 2. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது NR பேஸ் பண்ணி. இது வந்து 6மே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இன் NR மெத்தட் த எரர் அட் எனி ஸ்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி எரர் இன் தி ப்ரீவியஸ் ஸ்டேஜ். இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அந்த எரர் ஆஃப் எனி ஸ்டேஜ் வந்து எப்படி ப்ரொபோஷனலாக, இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு எப்படி ப்ரொபோஷனலாக இருக்கும், ஸ்கொயராக இருக்குமா, ஒரு த்ரைஸ் ஆர் 4 டைம். ஸோ இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நியூட்டன்ஸ் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் வேர் த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் வென் இட் கிராசஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் நியர்லி வெர்டிக்கல். ஸோ இது வந்து வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக இது மாதிரியும் வந்து இதில் 1 வேர்ட் தியரி டைப்பில் வந்து கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் NR மெத்தட் இஸ் கன்வர்ஜென்ட் பை குவாட்ரிக்கலி. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது தான். இந்த 6 பாயிண்ட்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் மெத்தட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பைசெக்ஷன் மெத்தட்.
bisection method or Bolzano method having interval. Next regular falsi method ரெண்டுமே வந்து சிம்பிள் தான். இது வந்து இந்த bisection methodல வந்து இது வந்து ஒரு வெரி சிம்பிள் மெத்தட். கன்வர்ஜென்ஸ் வந்து ஸ்லோ, இல்லை கன்வர்ஜென்ஸ் வந்து ரேட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெகுலர் ஃபால்சி மெத்தடோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. x1 is equal to a f of b minus b f of a divided by f of b minus f of a. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக போகும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போதைக்கு வந்து தியரி பேஸ்டில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலா டைப்பு எம்சிக்யூ கொஷின் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லெக்லாரின்ஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா y is equal to f of x is equal to x minus x1 x minus x2 etc. to x minus xn divided by ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒய் நாட் எடுத்திருக்கோம். ஸோ ஒய் நாட்டுங்கிறதுனால இங்கே எல்லாமே எக்ஸ் நாட் தான் முன்னாடி வந்து இனிஷியலாக இது பண்ணுவோம். எக்ஸ் நாட் மைனஸ் x1 எக்ஸ் நாட் மைனஸ் x2 எக்ஸட்ரா டு எக்ஸ் நாட் மைனஸ் xn வரைக்கும் எக்ஸ் நாட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஒய் நாட் வரும், ப்ளஸ் இங்கே y1 வரும், கீழே வந்து x1 வரும், மேலே வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இங்கே வந்து எக்ஸ் நாட்டை வந்து லீவ் பண்ணிடுவோம், இங்கே வந்து x1 லீவ் பண்ணிடுவோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் x minus x2 into etc. to x minus xn divided by x1 எல்லாத்துக்கும் இனிஷியலாக எழுதிக்கும். x1 minus x0 x1 minus x2 etc. to x1 minus xn into yn plus அடுத்து என்ன வரும், y2 வரும். மேலே வந்து y2 விட்டுருவோம் இந்த இடத்துக்கு, கீழே வந்து y2 முன்னாடி வச்சு எழுதுவோம். xn எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் எழுதுவோம். etc. to yn வரைக்கும் எழுதுவோம். yn எழுதும் போது இங்கே வந்து xn எடுத்துட்டு xn minus 1 எழுதுவோம். இங்கே வந்து xn இனிஷியலாக வச்சு எழுதுவோம். அவ்வளோதான். இதே வந்து இன்வர்ஸ் ஆஃப் லெக்லாரின்ஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலானா இங்கே வந்து y is equal to f of x இருக்குல்ல, அது அப்படி ரிவர்ஸில் வர்றது. x is equal to f of y, x இன் டேர்ம்ஸில் yயும் y இன் டேர்ம்ஸ் xலையும் போட்டு எழுதுவோம். அவ்வளோதான். x is equal to f of y into y minus y1 y minus y2 y etc. to y minus yn. இங்கே x நாட் இது பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து y நாட் லீவ் பண்ணிவிட்டு y நாட்டை முன்னே வச்சு எழுதியிருக்கோம். இங்கே வந்து x இன் டேர்ம்ஸில் வந்து இங்கே y வருது, y இருக்க டேர்ம்ஸில் இங்கே வந்து x வருது. அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கனாலே ரெண்டும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது பார்த்துக்கோங்க, இது என்ன ஃபார்முலான்ட்டு. இது பேஸ் பண்ணி ஏதாவது வேல்யூ கொடுத்து நமக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்னாலும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பார்த்த கான்செப்டை வச்சு, அதாவது தியரி கொஷின்ஸ் அண்ட் ஃபார்முலா பேஸ்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் வந்து கவர் பண்ணதை வச்சு நான் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து இங்கே இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். இது வந்து சால்வ் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பார்த்ததே அது மாதிரி பேஸ்டு கான்செப்ட் தான் பார்த்தோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் 1க்கு வந்து என்ன ஆப்ஷன் வரும், 2க்கு என்ன ஆப்ஷன் வரும், இந்த 5 இதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து TNEB வந்து ப்ரீவியஸாக ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். ஸோ பாருங்கள், த ஐட்ரேஷன் ஃபார்முலா ஆஃப் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் f of x is equal to 0 is. இது வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது, நியூட்டன்-ராப்சன் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் தி ரூட்ஸ் ஃபார் ஈக்குவேஷன் f of x is equal to 0னா என்ன ஃபார்முலா வரும் நான் ஏற்கனவே சொன்னேன். அது சொல்லும்போது கூட இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து எது வரும் அப்படின்னு நீங்கள் ஃபார்முலா வந்து ஞாபகப்படுத்தி 1க்கு என்ன ஆப்ஷன் வரும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Gauss elimination and Gauss-Jordan methods are direct method, iteration method, conjugate method, square root method அப்படின்ட்டு இது பண்ணுங்க. இப்போ வந்து அது என்ன மெத்தட், அதுக்கு வந்து வேற இதில் ஆப்ஷன் இல்லாமல் வேற ஏதாவது மெத்தட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து the scheme integral a to a plus 2h f of x dx is equal to h by 3 into y0 plus 4y1 plus 4y2. இது வந்து எந்த ரூலை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இந்த இது வந்து சிமிலராக இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். ட்ரப்பிசாய்டல் ரூல், சிம்சன்ஸ் 1/3 ரூல், சிம்சன்ஸ் 3/8 ரூல், வெடல்ஸ் ரூல். இதாவது இப்போ இந்த இது நம்ம பார்க்கல, இது மூணும் பார்த்தோம். இது மூணும் பார்க்கும்போது இதோட ஜென்ரல் ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாவுக்கு எது இது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதுக்கா இல்லை இதுக்கா இல்லை இதுக்கா அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா எது சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து சிம்பிள் தான். Next fourth question,
ரங்கன் கூட்டா மெத்தட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இஸ், இது நான் சொல்லும் போதே ரங்கன் கூட்டாவோட மெத்தட் என்ன, அதோட ஆர்டர் பிளஸ் 1. ஸோ வந்து அது எதுக்கு சிமிலர், ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா அது எதுக்கு சிமிலராக இருக்கும், ஆயிலஸ் தியரமா, மாடிஃபைடு ஆயிலஸ் தியரமா, நியூட்டன்ஸ் மெத்தடா இல்லை ஹார்னஸ் மெத்தடா. அதாவது நான் ஒரு டேபிள் போட்டு இதை இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7 டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டேபிள் சொன்னேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், காஸ் சீடல் ஐட்ரேஷன் கன்வர்ஜென்ஸ் இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். காஸ் சீடல் அண்ட் காஸ் ஜார்டன் வந்து ஒன்றா பார்த்தோம். அது பார்க்கும்போது அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், கன்வர்ஜென்ஸாக இருக்கும், ஐட்ரேஷன் கன்வர்ட்ஸ் இஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஸோ இதுவும் வந்து எல்லாமே நான் கவர் பண்ணதுலேருந்து தான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த 5 கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. மை கைண்ட் ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், என்ன இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.